ஸோ வணக்கம்பா, இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு வேற லெவலான 7 கலக்கலான ஆண்ட்ராய்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஆகஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் வீக், ஓகேங்களா? ஸோ இந்த மந்த்துக்கான சூப்பரான ஒரு வீடியோ வந்து ஆரம்பிக்கலாம் சொல்லி வேற லெவலான கூலான 7 ஆண்ட்ராய்ட் கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏழுமே நம்ம ஏமாத்தோணி மாதிரி செம கூலாக இருக்கும். ஸோ இது நீங்கள் எந்த அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ண வேண்டாம். டெலிவரி ட்ரிக்கு மட்டும் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். அது உங்களோட தேவைக்கு அது வேணுமா வேண்டாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ள போகிறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு வீடியோ வேணால் மறக்காம கமெண்ட் பண்ணிட்டுருங்க. ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இது மூலமா நம்ம சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறேன்? சரி விடுங்க, வாங்க நண்பா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது உங்க ஃபோன் வந்து பிரைவசி ட்ரிக் தாங்க இது. ஸோ சப்போஸ் உங்க ஃபோன் எங்க விட்டுட்டு போயிருங்க, வச்சுட்டு போயிருங்க, வீட்லயே இருக்கலாம், காலேஜ்லயே இருக்கலாம், இது மாதிரி ஏதாவது பிளேஸ்ல விட்டுட்டு போறீங்கன்னா உங்க ஃபோனை வந்து நீங்க பாஸ்வேர்ட் போட்டு வச்சிருக்கலாம். உங்க ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க, யாரோ தெரியாதவங்க, நீங்க சப்போஸ் பாஸ்வேர்ட் போட்டுக்கலாம், பாஸ்வேர்ட் போடாம இருந்திருக்கலாம். சப்போஸ் யாரோ ஒருத்தங்க அந்த பாஸ்வேர்ட் தெரிஞ்சு இந்த ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்து யாரோ ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான், ஓ நீங்க ஏதோ பிரைவசி போட்டோஸ் வச்சிருந்தாலும் பாப்பா, வீடியோ வச்சிருந்தாலும் பாப்பா, சேட் பண்ணியிருந்தாலும் பாப்பா, உண்மை யார் கூட சேட் பண்றாங்க எப்படின்னு கூட பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரிக் மூலயமா நீங்க வந்து இந்த மாதிரி எந்த உங்க போன்ல இருக்கிற எந்த அப்ளிகேஷனுமே ஓடாம நிறுத்தி வைக்கலாம் இல்ல உங்க. ஸோ அந்த டிஸ்பிளே அப்படியே இப்படியே நின்றுக்கும் நண்பா, ஒரு வேலையும் செய்யாது. அவன் என்னதான் பண்ணாலும் டிஸ்பிளே அப்படியே ஸ்டாச்சு மாதிரி நிற்கும், ஓகேவா? இந்த ட்ரிக் எப்படி பண்றதுன்னா, ஜஸ்ட் உங்க போனோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க நண்பா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வேணும், சரிங்களா? ஸோ ஏதோ ஒரு ஃபோன், ஆண்ட்ராய்டா ஆப்பிளோ. ஸோ இப்போ வந்து உங்க போனோட செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ்ல போய் பின்னிங்னு கொடுத்தீங்கனாலே வரும். அதே நீங்கள் ஸ்க்ரீன் பின்னிங் தான் கொடுத்தாலும் வரும். நீங்கள் போய் சர்ச் பண்ணுறதா சர்ச் பண்ணலாம், இல்லைனா அப்படியே நார்மலாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நீங்கள் நான் சர்ச் அடிச்சனால ஈஸியாக வந்துச்சு. ஸ்க்ரீன் பின்னிங் பண்ணிட்டு இப்போ ஏதோ ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மேலே 3 டாட் இருக்குல்ல, அது வந்து பின் கொடுத்துட்டீங்கன்னா ஸோ இப்படி ஸ்டாச்சு மாதிரி நினைக்கும். இப்போ பாருங்களேன், இப்போ நான் அப்படியே டேப் பண்ணி வெளியே போக ட்ரை பண்ணுறேன், ஆனால் போகவே முடியல என்னால். ஐயோ போக முடியாதா, அப்புறம் நான் என்னடா பண்ணுறது இப்போ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உங்கள் மைண்ட் வாய்ஸ் என்கிட்ட கேட்குது, ஓகேவா? ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் நீங்க பேக் பட்டனும் இதுவும் லாங் பிரஸ் பண்ணினாலே அன்பின் ஆயிடுச்சு, ஓகேவா? இதுலயே காட்டிச்சு ஸ்கிரீன் ஹஸ் பீன் அன்பின்ட் ப்ரோ அப்படின்னு காட்டிச்சு, ஓகேவா? ப்ரோஸ் நண்பாஸ், ஓகே. இந்த ட்ரிக் வந்து ஒரு வேற லெவலான ட்ரிக், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நண்பா. ஏன்னா சப்போஸ் நம்ம நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் யாரோ ஒருத்தவங்க ஏதாச்சும் சும்மா செக்கிங்க்கு ஏதாச்சும் எடுத்து பார்த்துட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்குவோம். ஏதாச்சும் யாரும் சேட் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம பர்சனல் வீடியோஸ் வந்து யாருக்குமே தெரியக்கூடாது. நம்ம நினைச்சாலும் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணுங்க, ஒரு வேற லெவலான கலக்கலான ட்ரிக். வாங்க செகண்ட் ட்ரிக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் ட்ரிக் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க ஒருத்தவங்க கால் பண்றீங்கன்னா அது அவுட் கோயிங்கே போகாது நண்பா, அப்படியே பிளாக் ஆயிருக்கும். அந்த அவுட் கோயிங் காலே பிளாக் ஆயிருக்கும். இன்கமிங் ஒன்லி அலோடு, அவுட் கோயிங் நாட் அலோடு ப்ரோ. ஸோ இதாங்க இந்த ட்ரிக், சரிங்களா? ஸோ ஜஸ்ட் இது யூஸ் பண்ணணும்னா வேண்டாமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஜாலியான ட்ரிக். இது நீங்க யாரோட போன்ல வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது சீரியஸா ஒர்க் பண்ணி பாத்துறாங்க. எந்த ட்ரிக் ஆகட்டும், ஏதாவது சீரியஸா பண்ணி ஏதாவது திட்டு வாங்கினீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து நீங்க நார்மலா உங்க போன் டைலருக்கு போயிருங்க. ஸோ டைலர்ல போயிட்டு *31# கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் நண்பா. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா MMI கோட் ஸ்டார்டர்னு சொல்லி இப்போ வந்து உங்களோட கால்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிருப்பாங்க. அவுட் கோயிங் கால்ஸ் இன்கமிங் வரும், ஆனா அவுட் கோயிங் போகாது, ஓகேங்களா? ஸோ இப்போ அவுட் கோயிங் கால் இப்படி ஆயிடுச்சு, அப்புறம் திரும்ப என்னால கொண்டு வர முடியாதோ அப்படின்னு கேட்காது நண்பா. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு போய் ஜஸ்ட் #31# அடிச்சிங்கன்னா போதும். ஸோ நார்மலா வந்துடும் ஆயிடுச்சு. ஸோ இந்த சர்வீஸ் ஹஸ் பீன் டிசேபிள் வந்துச்சு. ஸோ அதனால நீ நார்மலா கால் பண்ணிக்கலாம். ஸோ இது வேற லெவல் ட்ரிக். யூஸ் பண்ணிட்டு உங்களோட செலக்ஷனை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க நண்பா தேர்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிக்கு போயிடலாம். ஸோ தேர்ட் ட்ரிக் என்னன்னு கேட்கலாம் நீங்க, சொல்றேன். ஸோ தேர்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரோ ஒருத்தாங்க, இப்போ உங்க நண்பர் இவர் கூப்பிடுறாருன்னா அவருக்கு ஒரு ரிங்டோன் வச்சுக்கலாம், அம்மா கூப்பிடுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரிங்டோன், இது மாதிரி கலர் ரிங்டோன் வச்சுக்கலாம். ஸோ யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிங்டோன் வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் ஃபோன் எங்க கிடந்தாலும் நீங்க ஜஸ்ட் அந்த ரிங்டோன் வச்சு யார் கூப்பிடுறாங்க ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பர் ட்ரிக். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் உங்க கான்டாக்ட்ஸ் போயிருங்க. ஸோ யாரை வேணா நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ என் நம்பரே நான் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இதில் போய் என் பேருக்கு மேலே அங்கே 3 பட்டன் இருக்கும், அதில் கொடுத்து செட் ரிங் டோன் இருக்கும்ல, அதில் வந்து நான் எனக்கு ஏற்ற ரிங் டோனை பிக் பண்ணி வச்சுக்கிறேன்பா. இது மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரிங் டோன் வச்சுக்கிட்டீங்கன்னா வெறும் காதோட இதாலே நீங்க தெரிஞ்சுக்கலாம் யார் கூப்பிடுறாங்களே. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்கா இருக்கும் நண்பா நிறைய பேருக்கு. ஐடி ப்ரொஃபஷனலாம் வேலை செய்யறாங்களே, ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மேனேஜர் கூப்பிடுறாண்டா அப்படின்னு சொல்லி எல்லாம் டென்ஷனாக இருக்கலாம். ஸோ மேனேஜர் கூப்பிடுறதுக்கு ஏதோ ஒரு ரிங் டோன் வச்சுட்டீங்கன்னா ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணிக்கலாம் யார் அவன், யார் தட் பிளாக் ஷீப், ஓகேவா? ஸோ நாலாவது வேற லெவலான ஆசம் ட்ரிக்கு போயிடலாம். ஸோ இந்த ட்ரிக்கு மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஒரு ஆப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் நண்பா. ஸோ இந்த 4வது ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா,
உங்களோட ஃபோன்ஸ் இருக்கிற இப்போ வந்து நீங்கள் சும்மா அந்த ஃபோனை இப்போ மேலே நோட்டிஃபிகேஷனாக வருது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் அப்படியே இப்படி பண்ணுறீங்க. முக்கியமான நோட்டிஃபிகேஷன் இருந்திருக்கு, அது உங்கள் கண்ணுக்கு பட்டிருக்கு, பட் நீங்கள் ஸ்வைப் பண்ணி விட்டீங்க. ஐயோ என்ன நோட்டிஃபிகேஷன் எந்த ஆப்பிள் இருந்து வச்சுனே நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஐயோ அப்புறம் எல்லாத்தையும் போய் நம்ம சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த சர்ச்சிங்கே தேவையில்லன்பா. ஜஸ்ட் நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ட்ரிக் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு கீழே வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி தள்ளி விட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இதில் சேவ் ஆகிருக்கும். ஸோ இது மூலமா நீங்கள் எந்த நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாமே இப்போ ஃபேஸ்புக்கோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தள்ளி விட்டேன். பட் ஆனால் ஃபேஸ்புக்கோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இதில் காட்டுது. இந்த ட்ரிக் உங்களுக்கு வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ நண்பா நம்மளோட 5வது ட்ரிக், யாருக்குமே 5வது ட்ரிக்கு போயிடலாம். ஸோ 5வது ட்ரிக் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கிற அதாவது கான்டாக்ட்ஸ் ஆகட்டும். ஸோ இந்த புது ஃபோன் வாங்கியிருக்கனால பழைய ஃபோனில் இருக்கிற கான்டாக்ட்ஸ் எல்லாம் 1000 கான்டாக்ட் இருந்தாலும் ஒரே ஒரு டச் மூலமா இந்த புது ஃபோனுக்கு எப்படி வரப்போகுது தான் நம்மளோட 5வது யாருக்குமே 5வது ட்ரிக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் உங்களோட கூகுளில் போய்க்கணும். உங்கள் ஃபோன் செட்டிங்கில் கூகுளில் போயிட்டு இங்கே வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் சர்வீசஸ்ல கான்டாக்ட்ஸ் சிங்க் பண்ணி வச்சுக்கணும். கான்டாக்ட் சிங்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இந்த ஜிமெயில் மட்டும் புது ஃபோன்ல போட்டா போதும் நண்பா. ஸோ அதுல நீங்க சைன் பண்ணி வச்சிருக்க எல்லா கான்டாக்ட்ஸும் அப்படியே உங்க புது ஃபோனுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப ஈஸியான ட்ரிக், எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ 6th ட்ரிக்கு போயிடலாம். ஸோ 6th ட்ரிக் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு கான்டாக்டை போய் பிக் பண்ணி எடுக்க நம்ம ஒன்னா சர்ச் பண்ணி எடுப்போம், இல்லைன்னா அப்படி ஸ்க்ரால் பண்ணி எடுப்போம். ஸோ இது எதுவுமே தேவையில்ல. உங்களோட டைலர்ல போய் அந்த 1 2 3 4 அந்த டிஜிட் கொடுத்துருக்காங்களா, இதுல ஜஸ்ட் வந்து அதுல கீழே சின்ன சின்ன ஆல்பபெட்ஸ் இது இப்படி எல்லாம் கொடுத்துருப்பாங்க இந்த ஆல்பபெட்ஸ். ஸோ இந்த ஆல்பபெட்ஸ் மூலயமா அவங்க நேமை பிக் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அவங்களோட நேம எப்படி டைப் பண்ணோம்னா வெறும் நம்பரால டைப் பண்ணலாம். என்னடா உளறியா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல நண்பா, ஜஸ்ட் அந்த 5 இப்ப பாருங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளா காட்டுறேன். 5 அமுக்குனா ஜே, அது கீழே ஜே இருந்தாலும் ஜே வந்துருச்சு. அதே மாதிரி 3க்கு வந்து இ இருந்ததுனால ஈஸியா வந்துருச்சு. ஸோ இது மாதிரி ஜஸ்ட் அது கீழே இருக்கிற ஆல்பபெட்ஸ் பார்த்து நீங்க நம்பரை மட்டும் டைப் பண்ணா போதும். ஸோ அவனோட கான்டாக்ட் அப்படியே வந்துடும். சரிங்களா? செம யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிக்ல 7வது மாசான ட்ரிக்கு போலாம். இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம MS தோனி மாதிரி செம கூலாவும் இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் மூலமா உங்க போன் எவ்வளவு திருடிட்டு போயிட்டான், தூக்கிட்டு போயிட்டான், எங்க நீங்க கீழே மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் ஈஸியா ஃபைன் பண்ணிக்கலாம். உங்க வீட்டுல இருந்தாலும் ஃபைன் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு வந்து நீங்க உங்களோட செட்டிங்ல போய் ஃபைன் மை போன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை மட்டும் நீங்க எனேபிள் பண்ணி வச்சிட்டீங்கன்னா ப்ரௌசர் போயிருங்க. ப்ரௌசர்னா லேப்டாப், கம்ப்யூட்டர் இதுல வேணாம். ஸோ ப்ரௌசர்ல போயிட்டு android.com/device manager அந்த .com போயிட்டீங்கன்னா உங்களோட போன் எங்க போகுது, உங்க போனை ஈஸியா நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும். எவன் தூக்கிட்டு போயிருக்காங்க. உங்க போன் வீட்டில் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு அதுல வந்து ரிங் கொடுக்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ரிங் வரும். அது மூலமா உங்க போன் எங்க இருக்குன்னு ஈஸியா ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இந்த 7 செமையான கூலான வெறித்தனமான ஒரு ட்ரிக்ஸை பத்தி இந்த வீடியோல பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக், ஷேர், தம்ஸ் அப், பெல் பட்டன் எல்லாமே தட்டி விட்டு போயிருங்க. ஸோ இந்த பேர் 4-5 பேர் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனல் அப்பவாது க்ரோ ஆகுதான்னு பார்ப்போம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா ஒரு லைக், சப்ஸ்கிரைப் எல்லாமே தட்டி விடுங்க. வேற ஏதாவது வீடியோ வேணா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. கான்டெஸ்ட்ல இருந்து ஜாயின் பண்ணலாம் மறக்காம நம்ம கான்டெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கான்டெஸ்டோட வின்னர் சீக்கிரமா அறிவிக்கப்படும் வித் அவர் கம்யூனிட்டி போஸ்ட். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் அன்பா.